பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசி உணவு மகேந்திரன். பசி எடுத்ததா? மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்கள். அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள். ஆதி தாய் தந்தை. புரியுதுங்களா? இரவு பகல் துணையோடு நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். சரி, குண்டலினி யோகம் அப்படின்னு நானும் நடத்தியவன். இப்போது அதிலிருந்து கடந்து அடுத்த ஸ்டேஜ் போனேன். இப்போது உங்கள் எல்லாருக்குமே சப்ஜெக்ட் பசி உணவு மகேந்திரன் புதுசாக பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். புதுசு பேசலைங்க, நான் ரொம்ப பழசு பேசிங்கிறேன்றேன். எப்படி? நான் புதுசாலாம் எதுவும் கண்டுபிடிக்கல, ரொம்ப பழசு பேசிங்கிறேன். இப்போது குண்டலினி யோகம் என்றால் என்ன? புதுசும் தெரியும், எனக்கு பழசும் தெரியும். அதனால தான் உங்களுக்கு கூட நான் சொல்கிறேன். இந்த மார்க்கத்துக்குள்ளே பசி உணவு உண்மை மார்க்கத்தில் வரும்போது 2 தலைப்பை கையில் எடுத்திங்கன்னா எப்படி கேள்வி கேட்டாலும் விளக்குவேன். இப்போ என்னை எப்படி உலகத்தில் யார் கேள்வி கேட்டாலும் விளக்குவேன். ஏன்னா எனக்கு 2 தெரியும், ஆனால் உங்களுக்கு 1 தெரியும். உங்களால் 1க்கு பதில் சொல்ல முடியும், 1க்கு பதில் சொல்ல முடியாது. நீங்கள் ஆதியை மட்டும் கையில் வச்சுங்க, பசியை கையில் வச்சுன்னா எப்படியாப்பட்ட கேள்வி விளக்கம் கொடுக்கலாம். சிம்பிளாக விளக்கம் கொடுத்துட்டு போகலாம், ரொம்பலாம் சிந்திக்கவே தேவையில்லை. இப்போ என்னை உலகத்தில் யார் கேட்டாலும் பசியை முன்னாடி வச்சுன்னு சிம்பிளாக விளக்கிட்டு போகணும். நீங்கள் எதை கொண்டு கொடுத்தாலும் முன்னாடி பசியை போட்டுருங்க. பசியை புரியுதா? 2 பசியில் முடிச்சுடுவோம். அறுசுவை பசி, பஞ்சபூத பசி. வாய் வழியாக போகிற உணவு, மூக்கு வழியாக போகிற உணவு. வாய் வழியாக ஒரு பசி இருக்குது, மூக்கு வழியாக ஒரு பசி இருக்குது. இந்த 2 பசி இல்லாத நீ வாழ்ந்து காட்டணும். அதுலேயே அவங்க சைலண்ட்டு. இதில் கூட ஒருத்தர் ஜெயிச்சிடலாம். 1 கோடி பேரில் ஒருத்தர் சாப்பிடாம அறுசுவை. மூக்கை காலையிலேருந்து சாயந்தரம் கெட்டியாக பிடிச்சிக்கணும், வாயை மூக்கையும் உயிர் வாழ்ந்து காட்டுன்னுவேன். மொத்தம் அவுட்டு. புரியுதுங்களா? அப்போ என்னென்னா குண்டலினி யோகம்னா என்ன அப்படின்னா, உயிரை பெருக்குவது. அப்போது உயிருக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு குருமார்கள் ஒன்று சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் அதை யாருமே இன்றைக்கி அதனால தான் ஒரு குருநாதர் சொன்னதை பூமியில் இருக்கிற 800 கோடி பேர் ஏற்றுக்கலை. ஆனால் இன்றைக்கி 800 கோடி பேர் ஏற்றுக்கிறாங்கன்னா இது உண்மை. அப்போ அந்த உயிருக்குள்ளே என்ன இருக்குன்னா பசி இருக்குது. நீங்கள் எப்போ அமைதியாக இருக்கிறீங்களோ பிரபஞ்சகத்தோட பசியும் உணவும் உடலுக்குள் பெருக ஆரம்பிக்கும். எப்போ நீங்கள் பரபரப்பாக இருக்கிறீங்களோ பூமியோட பசியும் உணவும் பெருகும். இதுதான். புரியுதுங்களா? ஆழ்ந்து சிந்திங்கள்.